நெடுநாள் காத்திருந்து ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னாவே அது நம்ம ஒரு பொக்கிஷம் போல நம்ம பார்ப்போம் இல்லையா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அது நம்ம ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல நமக்கு வந்து சேர வேண்டிய ஒரு சொத்தா இருக்கலாம். வீட்டுக்கு பால் கொடுக்க வந்திருக்க தென்னமுள்ள அதை கிளிப்பிலையா நினைச்சு வளர்க்கணும். அது கொஞ்சம் காலம் கடந்து நமக்கு கிடைக்கிற போது அது மேல நமக்கு ஒரு கூடுதல் பிரியமும் மரியாதையும் ஆசையும் ரொம்ப அதிகமாவே இருக்கும். முதல் முறையா குழந்தை பிறந்த உடனே அந்த அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? ஓ, நீ அப்படி வரியா? சிசரியன் பண்ணதுமே நம்ம கண்ணு முன்னால காமிக்கிறாங்க பாருங்க சார், அது கடவுளே நம்ம நேர்ல பாக்குற மாதிரி தாங்க சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த கையை பிடிச்சு பாருங்க இப்ப எப்படி இருக்குன்னு சார். அப்பப்ப பிடிச்சு பாப்பங்க சார். ஆயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு வந்து கல்யாணம் பண்ணியனாலே குழந்தையே பிறக்காது. ஆனா பல புரளி கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புது புரளியா இருக்கு? பிறந்த அன்னைக்கு உங்கள்ட்ட கொண்டாந்து கொடுத்தப்ப அந்த பிள்ளை என்னென்ன பாத்தீங்க? கை கண்ணு எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல. இது குழந்தை அழவே இல்லை சார். அப்ப அப்புறமா டாக்டர் எடுத்து இப்படி தூக்கி போட்டதும் அழுது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நல்ல வேலை, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாலும் குழந்தை பிறக்கும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க என்னடா உங்க தங்கச்சிக்கு தான் செல்லம் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்களாம்ல? நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. அது உண்மை சார். அதுக்கு தனி கதை, அந்த டிபார்ட்மெண்ட் வேற. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அந்த பிள்ளை ஒரு வருஷம் கையில வைக்காம அப்படியே தரையில வைக்காம இருந்தது, தாளாட்டினது பாராட்டினது, இது உங்க மண்டையில ஓடுது. அந்த அவ்வளவுதான் இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன் சொல்றேன் கேட்டு. அந்த பிள்ளைக்கு நீங்க அதை தூக்கி போட்டு மிதிச்சேதான் மண்டையில ஓடுது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? காஸ்ட்லியான குழந்தை. காஸ்ட்லினா என்ன? காசே தான். அந்த மாதிரி வளர்த்த குழந்தை. அந்த 4 பேரை தான் சார் உதைக்கணும் நானு. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, உன்னை வந்து அப்படி தங்க தட்டுல வச்சிருந்தாங்கன்னா நீ வந்து பாத்தியா, நான் தான் அடி வாங்கினேன். அச்சுல நான் தான், காயமத்த ஆத்தனூல நான் தான், நைட்டு புள்ள வச்சிருந்தோம் நான் தான். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. 18 வருஷம் கழிச்சு. ஐயோப்பா, 18 வருஷமா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்கு வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க சார். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே. தெருவில் விளையாடுறது, தெருவுல நாயெல்லாம் வரும் சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு நாய் பயம் இருக்கு, ஆளுங்க ஏதாவது சொல்லுவாங்க ஒரு பயம் இருக்கு. அப்ப சைக்கிள்ல வந்து இடிப்பாங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. நீங்க தவமா வந்து 10 நாளா மத்தவங்கள என்ன வாடகை கேட்டு அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க. ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. திரும்பி நீராருமா நீ பிறக்கணும். போய் அமெரிக்கன் கல்யாணம் பண்ணிக்கிறே சொல்லிருக்காளே என்கிட்ட. எப்படின்னு இந்த பிள்ளைக்கு தான் பக்கத்து தெரு பையனே தெரியாது. இது எப்படி? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சென்டர்ல கம்பி இருக்கிற சைக்கிள் ஓட்டக்கூடாது, ஏன்னா ஏதாவது அடிபட்டுரும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எங்க அம்மா வந்து புள்ள பூச்சிலாம் சாப்பிட்டு அந்த நம்பிக்கையில தான் நான் பிறந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. ஏஜ் அதிகமா இருக்கிறதுனாலங்க சார், அவங்களுக்கு ஈக்குவலா எங்கனால எதுவுமே செய்ய முடியலைங்க சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, நான் எந்திரிச்சு எங்களால் டிஃபன் கூட ஸ்பீடா செஞ்சு தர முடியல. அவங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு.